Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதமான காலவெளியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறது. அப்படியே கிருபையும் இரக்கமும் மகா பெரியது. நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் கிருபையாய் காத்தவர் இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மை கரப்பிடித்து நடத்தவும், எந்த விதமான தீமையும் சேதமும் அணுகாமல் காக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கிற வீடுகளில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தகப்பனே, நல்ல அற்புதமான காலை வேளையில உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களும் இந்த புதிய வருஷத்தில் எங்களை காத்து வந்ததற்காக நன்றி. எவ்வளவோ தீமைகளை கடந்து வர உதவி செய்தீர். எவ்வளவோ சேதங்கள் அணுகாமல் காத்து வந்தீர். இந்த புதிய மாதம் முழுவதும் அப்படியே சேதம் இல்லாமல் காக்க உண்மை உள்ளவராக இருக்கிற அன்பின் தேவனாகிய உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீரே மகிமையான காரியங்களை செய்யுமானவரே, இந்த ஆராதனையை எங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். நம்முடைய பெரிய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 25 தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களை பத்திரனாவின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களை பத்திரனாவின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவன் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்டில் தொடின தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்டில் தொடின தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றால் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றால் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றால் பறிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற ராஜா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கிறோமா? ஹல்லேலூயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே. சொல்லோ பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. சொல்லோ எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா
உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே. அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. நம்மை காண்கிறதே எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. எல்லோயி எல்லோயி. அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உன்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. நீ மீண்டும் ஜீவிக்கிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன். எவ்வளவோ விதமான தீமைகளையும் சூழ்நிலைகளையும் நாங்கள் கடந்து வந்த போதும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படி உடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். பரலோகத்தின் தேவனானவர் பெரிய காரியங்களை, பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் எல்லாரும் அப்படியாக நின்று
நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து சொல்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு இடத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். வருஷத்திலாகும் கர்த்தர் எங்கள் வார்த்தையை செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்று விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் இருப்பை ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈர்ப்பு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். ஏனோக்கி போல தேவனோடு கிடப்பேன். விக்கிரக ஆராதனையும் வானசேனை வழிபாட்டையும் அனுபவிக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே என் பரிகாரி. நானோ அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், வறுமையில் அவரின் ஈர்ப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவ தேவனுடையது. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உட்கார்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை சில நாட்களுக்கு முன்பாக நான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருந்த போது தேவன் என்னுடைய செவியில் பேசின ஒரு வார்த்தை இதுதான். நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட போது என்னுடைய செவிகள் கேட்க அவர் பேசின வார்த்தை. அந்த வார்த்தையை சங்கீதம் 46 வசனம் 10 அதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46 வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சவால் நிறைந்த காலமாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த வார்த்தையை ஏன் நமக்கு கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அப்படியே சுதந்திரித்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் பெரியவரும் உன்னதரும் உயர்ந்தவரும் மகா சிறந்தவருமாயிருக்கிறீர். இதோ நாங்கள் அமர்ந்திருந்து நீர்தான் தேவன் என்பதை இன்னமும் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீங்கள் எல்லாரும் ஆங்காங்கே பத்திரமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த காலவேளையில நாம் வாசித்த வேத பகுதியில சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்முடைய ஆண்டவர் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருக்கிறவரும் பூமியிலே உயர்ந்திருக்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய உயர்வு உலக மக்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அவர் எவ்வளவு பெரியவர் என்பது தெரியாமல் இருக்கலாம். அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இன்னமும் அதிகமாக அவர் இன்னார் என்றும், அவர் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்றும், இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்றும் சபை அறிந்து கொள்ள வேண்டும். சபை ஒரு இடர்கள் இல்லாமல் சபை ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வளர்ச்சிக்கான நேரம் என்கிறதை மறந்து விடாதீங்க. அமர்ந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். வீட்டிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் விஷயம் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் அவருடைய சத்தியத்துல வளர்த்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய சத்தியத்திற்குள்ளே வளர்த்து வருகிறார். அங்கே ஒரு அற்புதமான ஒரு
டிரான்ஸ்லேஷன். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவரை அவர்தான் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அவர்தான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அமர்ந்திருப்பதை பற்றி எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 30வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமளிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தமாயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம், நாம் மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த பெரிய தீமைகளிலும் இருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம், நாம் மீட்கப்படுவோம், நாம் காக்கப்படுவோம் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை அறிந்து கொள்வது எப்படி? அவரை அறிந்து கொள்வது எப்படி? ஒரு முறை எம்மாவூர் சீஷர்கள் நீங்க வீட்டுல லூக்கா 24வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த உண்மை அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் வழியிலே புலம்பிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்நியரை போல ஆண்டவர் அவர்களோடு கூட இணைந்து கொண்டார். அவர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய ஊர் வந்த போது அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்ட போது அவர்கள் சொன்னாங்க, பொழுது போய்விட்டது, நீங்க எங்க போக போறீங்க, இந்த ராத்திரியில எங்களோடு தங்கி இருந்து விட்டு பொழுது விட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது அவரும் சம்மதித்து அவர்களோடு கூட வீட்டுக்கு போகிறார். அங்கே போன போது கூட அவர்களோடு அமர்ந்த போது கூட அவரை அவர்தான் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக இரண்டு போஜனம் வைக்கப்பட்டது. அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்ட பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பத்தை பிற்கிற அந்த முறை இருக்கிறது பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் தான் இப்படி செய்வார் என்று சொல்லி அவர்கள் அதை கண்டார்கள். அந்த கண்ட மாத்திரத்தில் இது ஆண்டவர் அப்படின்னு அவர்கள் அறிந்த உடனே அங்கிருந்து அவர்கள் மறைந்து போய்விட்டார். அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம வழியில வந்த போது அவர் நம்மோடு கூட பேசின விஷயங்களை குறித்து நாம் கேட்ட போது நம்முடைய உள்ளம் அப்படியே பூரிப்பாகவில்லையா, நம்முடைய உள்ளம் மகிழவில்லையா, நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு உண்டாச்சு இல்லையா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் தங்களோடு கூட பிரயாணப்பட்டு வரும்போது அவர்களோடு பேசின நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகளை பற்றி அங்கே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அவர்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வீட்டில் வந்து அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் அவர்களே அவரை ரெகனைஸ் பண்றாங்க, அவர் ஆண்டவர் என்று சொல்லி. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட அவர் ஆண்டவர் என்பதை அமர்ந்திருந்து அறிய வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அறிய வேண்டும். இந்த நாட்களிலே இது மெய்யாகவே ஒரு இக்கட்டான காலம் என்றுதான் சொல்ல முடியும். விசேஷமாக இந்த காலத்தை பற்றி சொல்ல போனால் உலகமே ஊரடங்கிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் இப்படி காணொளி மூலமாகவும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, வீடுகளில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் தேவனை அறிந்த விதத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அறிய, நான் தேவனை வளர்ந்த விதத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் வளர, நான் சத்தியத்தை இன்னமும் அதிகமாய் தியானிக்க, அதிலிருந்து நான் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அதிலிருந்து நிறைய உண்மைகளை கற்றுக்கொள்ள இந்த லாக்டவுன் சமயங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதுதான் என்கிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மெய்யாகவே வீட்டிலிருந்து வெளியே போக முடியல, செய்ய ஏதாவது வேலை செய்ய முடியல, உண்மைதான். எல்லாருக்கும் அந்த சலிப்பு இருக்கத்தான் செய்கிறது.
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவர்களைப் போல சலித்துக் கொள்ளாமல் நீங்கள் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக தேவன் இந்த நாட்களை தந்திருக்கிறார். துதித்துக் கொண்டிருந்தால் எல்லாம் வந்துவிடுமா என்று நீங்கள் கேட்கலாம். அதை நாம் இப்ப பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் எலியாவின் தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷித்து உடுத்துவித்து கனப்படுத்தி உயர்த்தி வைப்பார். அதனால அவர் நம்மோடு நம் பல நேரங்களிலே நாம் அவர்தான் என்று அறியாமலே இருந்திருக்கிறோம். நமக்கு சில தரிசனங்கள் வந்திருக்கிறது, சொப்பனங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்தில் கூட அவர்தான் அப்படின்னு நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம். நம்முடைய சபையில் உள்ள அந்த சகோதரன் ஒருவர் அவருடைய வயல் நிலத்தை ஒரு நாள் அங்கே ஆண்டவர் பார்க்க போயிருக்கிறார். எனக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வயல் நிலத்தில் என்னை போன்ற உருவத்தில் வெண் ஆடை, அதாவது நான் பேண்ட் ஷர்ட் போடுவேன், அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அங்கே அந்த வயல் மரத்திலே போய் நின்று அங்கிருந்த வேலை செய்கிறவரை பார்த்து, எங்க இந்த இடத்து பயிர் வைக்கிற ஓனர் எங்க போயிட்டாருன்னு கேட்டாராம். அப்போ அவர் வெளியே போயிருக்கிறார், ஐயா சீக்கிரம் வந்துருவாரு அப்படிங்கிற உடனே அவர் அந்த வளர்ப்புகளெல்லாம் நடந்து அதெல்லாம் பார்வையிட்டு, நான் வந்து போனேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் மாலை நேரத்துல அங்க வந்து இந்த வேலை செய்கிறவர் அவருக்கு சொன்னார், நீங்க வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், நாங்க ஆலயத்திலே ஜெபத்தில் இருந்தோம், நாங்கள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லையே என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அன்றைக்கு வந்தாரே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உங்க அந்த விதையை விதைச்சு விட்டாரே அவர் தான் வந்திருந்தாரு. அப்ப பாருங்க, நாம் அந்த இடத்துல இல்லை, ஆனா நம்மை போல, ஏன்னா அவர் தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு அங்க, ஏன்னா தேவ மகிமையோட கூட வந்தா ஒன்று அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அதிர்ந்து போகலாம், அல்லது அந்த அவருடைய தேவ மகிமையை பார்த்து அவர்கள் இன்னும் ஏதாகிலும் அவர்களுக்கு நடந்து விடலாம், சம்பவித்து விடலாம். அவர் மகா பரிசுத்தர் இல்லையா? அதனால அவர் ஒரு மனிதனை போல அவர் அங்கே காட்சியளித்து போயிருக்கிறார். கடைசியில பார்த்தா நான் வரல போது எனக்கே தெரிந்தது, நம்மை அங்கே காண்பித்து அவர் விசாரிக்க போயிருக்கிறார். ஆமா, பல நேரங்களில் இப்படி நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா என்று பார்க்கிறதற்காக, அல்லது உயிர்த்தெழுந்து அவருடைய கல்லை புரட்டி தள்ளி யாராவது வைத்தால் அவருடைய உடலுக்கு போய் நான் இந்த பரிமள தைலத்தை வைத்து அதை பாதுகாத்து கெட்டு போகாமல் பாதுகாத்து வைப்பதற்காக நான் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு கூட கல்லறைக்கு போகிறார்கள். ஆனால் அங்கே அவர்கள் போய் பார்க்கும்போது அவர்கள் எண்ணினதற்கு மிஞ்சி அந்த கல்லறை கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அங்கே தேவதூதன் இருக்கிறார். ஐயோ, கல்லறை திறந்து கிடக்கிறதே, ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தூதன் பேசுகிறார், நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை தூதன் அந்த ஸ்திரீகளுக்கு அறிவித்தார். உடனே அவர்கள் ஆண்டவரை அங்கே அதற்கு பிறகு பார்க்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார், அவரை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், உயிர்த்தெழுந்தவராக அறிந்து கொள்கிறார்கள். பிறகு அவரே சொல்கிறார், நீங்கள் போய் சகோதரருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்பு நான் கலிலேயாவுக்கு வந்து விடுவேன், அங்கே நீங்கள் என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் அவர்களுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அல்லது கடந்து வந்து அல்லது காத்திருந்து நீங்கள் அல்லது ஜபத்தில் இருந்து நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் மட்டும்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் ஒருவர் தான் தேவன். இந்த உலகத்திலேயே நீங்க எங்க போனாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை. அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு தூரமாய் இருந்தவன், தேவனை அறியாமல் இருந்தவன், தேவன் இப்படிப்பட்டவன் என்பதை
தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவன் மரணத்துக்கு நேராக போகும்போது தானே இயேசு என்னை சந்தித்தார். அங்கே இயேசு என்னை சந்தித்தார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால தானே என்னை சந்திக்க முடிஞ்சிச்சு. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் என்னை அந்த மரண செயல்பாட்டில், தற்கொலை செயலிலிருந்து என்னை காப்பாற்ற முடிந்தது. அவர் உயிரோடு இருக்கிறார். நான் அதற்கு சாட்சி. இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கானவர்கள் என்று சொல்லலாம், கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி, இன்றும் பேசுகிறார் என்பதற்கு சாட்சி. அதனால இந்த மாதம் முழுவதும் ஒரு ஜெப மாதமாக எப்போ நினைச்சாலும் சரி, என்னுடைய ஜெப நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த நேரம், இரவு திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் எழுப்புறார். நான் ஒரு குறைந்தது 11 மணிக்கு படுத்திருப்பேன். 1 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சேன். என்ன ஆண்டவரே கேட்க, அப்ப சொன்னார், ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா. அப்போ அந்த ஜெபம் முழங்காலில் ஜெபிக்கும் போது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது எங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அப்ப நான் முழங்காலில் இருந்து நம்முடைய விசுவாச குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த வீட்டுக்குள் நின்று ஜெபிக்கிற அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு வீட்டுக்காகவும் நான் ஜெபித்தேன். ஒவ்வொரு வீட்டுக்காகவும், ஒரு வீடு விடாம, ஒரு குடும்பம் விடாம ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய விடுதலையே எனக்கு இருந்துச்சு. பாருங்க, அப்ப நாம் அங்க அமர்ந்திருக்க சொல்லுகிறார். இன்னமும் போதாது, நாம் அமர்ந்திருந்தது போதாது, ஜெபித்தது போதாது, நாம் வளர்ந்தது போதாது, நாம அவரை அறிந்து கொண்ட விதம் போதாது, இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை காட்டிலும் நிறைய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் நிறைய அறிந்திருக்கிறாங்க அவரை பற்றி. நாம் அறிந்தது கொஞ்சமா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வேத அறிவு கூட கொஞ்சமாக இருக்கலாம். இந்த காலத்தை பயன்படுத்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் வேத அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளலாம், ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்கிறதான உண்மையை தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்லாமல் அவர் சமூகத்துல பல விஷயங்களை குறித்து நாம் தொடர்ந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். நாம மேற்கொள்ள முடியாத பல வேலைகள், கிரியைகள் இருக்கலாம், அவைகளை கூட மேற்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா, ஆண்டவரே, இன்னும் நான் எதுல வளரணும், எப்படி நான் வளரணும், எப்படி நான் ஜெபிக்கணும், அல்லது எப்படி நான் உங்களை துதிக்கணும், இன்னும் நான் உமக்கு பிரியமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று சொல்லி கூட இந்த நேரத்தை நாம் சொல்லிக்கொள்ள முடியும், இந்த நாட்களை நாம் சொல்லிக்கொள்ள முடியும். அதனால ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறதற்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். சவுல் என்பவர் ஆண்டவரை அறியாதவராக இருந்தார். அந்த சவுல் ஒரு நாள் தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போனார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9:34 வாசிக்கலாம். அங்கே தமஸ்குவுக்கு வேலை என்ன தெரியுமா? முதலாவது சபைகளை துன்பப்படுத்துகிற வேலைக்கு போகிறார். சபைக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது அவர் புறப்பட்டு போய் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறார். சபைகளை துன்பப்படுத்தணும், அவர்களை எல்லாம் கட்டி சிறைப்படுத்தணும், அந்த கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லி ஒரு மூர்க்கமான திட்டத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சமாக வந்தார். அங்கே அவன் குதிரையிலிருந்து கீழே விழும்படிக்கு செய்தார். அவனுடைய கண்கள் தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்தில் பார்வையே இழந்து போய்விட்டது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் கீழே விழுந்த போது ஆண்டவர் பேசுகிறார். சவுலே, சவுலே, முள்ளில் உதைக்கிறது கடினமாமே அப்படின்னு சொல்லும்போது சவுல் உடனே, ஆண்டவரே நீ யார்? பார்த்தீங்களா, அவரை யார் என்று அறியாமல் இருந்தார். நீர் யார் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அப்போ அவரை விசுவாசிக்க வைத்தார். அங்கே அவர் எங்க போகணுமோ அங்க அனுப்பினார். எப்படி அவர் சுகம் கிடைக்கணும்னு ஆண்டவர் அதற்கான ஊழியக்காரனை அனுப்பினார். இப்போ சபையை உடைக்கிறதுக்கு போனவர் சபையை கட்டுகிற பணியில இறங்கினார். பாருங்க, அவர் அவரை அறிய
அழிகிற வரைக்கும் சபையை உடைக்கிறவரும் துன்பப்படுத்துகிறவருமாய் இருந்தார். அவரை அறிந்த மாத்திரத்தில் சபையை கட்டுகிறவராக மாறிவிட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சிமாரே, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பேசுமையானா நீங்கள் அமர்ந்திருந்து இவர்தான் தேவன் என்று இன்னும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, இன்னமும் நாம் நீச்சல் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும். இந்த சத்தியத்தை பற்றிய விஷயத்துல இன்னமும் நாம் நீச்சல் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும். அப்படி செல்லும் போது நாம் நிச்சயமாக கர்த்தருக்குள் வளர்வோம், சத்தியத்தில் வளர்வோம், ஜெபத்தில் வளர்வோம், விசுவாசத்தில் வளர்வோம். விசுவாசத்தோடு கூட சமுத்திரத்துக்கு போ அப்படின்னு ஒரு மலையை பார்த்து சொன்னா அது அப்படியே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த நாட்களிலே நாம் இந்த விசுவாசத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குறைவான விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய சரியான வளர்ச்சி இன்னும் வேதத்தின் ஆழங்கள், நம்மெல்லாம் இன்னும் வேதத்தின் ஆழத்துக்குள்ள போகவே இல்லை. சும்மா மேலோட்டமா போயிட்டு இருக்கிறோம். நிறைய வேதத்தை வாசிங்க, நிறைய வேத வசனங்களுக்கான ஒத்த வாக்கியங்களை வாசிங்க. ஒரு வசனம் இன்னொரு வேத புத்தகத்தில் இருக்கும், ஒரு வசனம் அதே வசனம் இன்னொரு புத்தகத்தில் இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கெடுக்கிற ஒரு வேலையை கூட நீங்க செய்யலாம். இந்த வார்த்தை ஒரு முறையும் மறுபடியும் எத்தனை முறை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க நிறைய துதிங்க, நிறைய ஜெபிங்க. ஜெபம் எவ்வளவு இருக்கிறதோ ஜெயம் அவ்வளவு இருக்கிறது. துதி எவ்வளவு இருக்கிறதோ வெற்றி அவ்வளவு இருக்கிறது. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து நான் சொல்லுகிற தேவனே தேவன் என்று நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரை ரெகக்னைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட், அவரை புரிந்து கொள்ளுகிறது. ஆமா, அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் என்று அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் சவுல் சபையை துன்பப்படுத்துகிறவராயிருந்தார். அவர்தான் என்று அறிந்து கொண்ட பிறகு சபை கட்டுகிறவராக, ஒரு நல்ல அப்போஸ்தலனாக நிருபங்களை நிறைய எழுதி, இன்னைக்கு நம்முடைய விசுவாசங்களுக்கெல்லாம் பவுல் எழுதின நிருபங்கள் அவ்வளவாக பிரயோஜனமாக இருக்கிறது. நிருபங்களை எல்லாம் வாசிங்க, நிறைய கர்த்தருக்குள் வளருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்னும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இம்மானுவேல் என்னும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். பயமில்லை, 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 பயமே இல்லை, தேவன் என்னோடு இருப்பதனால். இம்மானுவேல் என்னும் இந்த தேவன் என்னோடு இருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று எங்களுக்கு இந்த புதிய மாதத்துக்கு சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது ஒரு காலம் விருதாவானது, ஒரு காலம் அது நஷ்டமாய் இருக்காது. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நலமானதா இருக்கும் என்பதை நாங்கள் இந்த காலவெளியில் அறிந்து கொள்கிறோம். ஐயா, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த அற்புதமான புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீ எங்களை தாயின் கருவிலிருந்தே தெரிந்து கொண்டு இதோ இந்த 2020ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உங்க மகிமையின் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ எங்களுடைய ஏழு குடும்பத்தார் யாவரையும்
உம்முடைய அன்பு கரங்களில் தருகிறோம். ஏழு குடும்பத்தார் சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதித்தருளும் ஐயா. அப்பா, இந்த புதிய மாதத்திலே பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சிறியோர் பெரியோருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாரும். உலக நாடுகளுக்கு சேமத்தை தாரும். எங்கள் தேசமும் உலக நாடுகளும் சபைகளும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீர்தான் தேவன்கிறதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெளிப்படும், உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்க வரங்கள் கிருபைகளால் எங்களை நிறைத்து பயன்படுத்தும். நாங்கள் உமக்காக வாழ்வோம் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். உமக்காக வாழ்வோம் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். உமக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நடத்தும் எல்லா முடிவும் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுக்கு தரிசனமாகி எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி இன்னமும் நாங்கள் சத்தியத்தின் ஆழத்துக்குள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்தோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் இன்றும் என்றும் சதா காலமும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 நீங்க ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.